என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. இன்று வகுப்பு 11 இயல் 3 இனிக்கும் இலக்கணம் பகுபத உறுப்புகள். தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் பெயர்களில் ஒன்று பதம் என்பதாகும். பதம்னா சொல்லின் பொருள். பதம். இலக்கண வகை 4 நூல். இலக்கண வகை 4 நூல் பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருத்தலால் இது பகுபதங்கள் பதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பகுபதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதில் பார்த்தீங்கன்னா இடைச்சொல்லு உரிச்சொல்லும் பகாபதங்கள் ஆகும். பெயர் சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்களை பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்களை வழக்கில் மிகுதியாக உள்ளன, அதிகமாக உள்ளன. சொற்களை பொருள் நோக்கிலும் பிரித்து எழுதுவர். ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள உறுப்புகள் எவை என்ற வகையிலும் பிரித்து எழுதுவர். அவ்வாறு பிரித்து எழுதும் உறுப்புகள் தான் பகுபத உறுப்புகள் ஆகும். பகுபத உறுப்புகள் ஆகும். அந்த பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 வகைப்படும். என்ன பாருங்க, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். 6 வகைப்படும். இந்த வினாவுக்கு பகுபத உறுப்புகள் எத்தனை? அவை பகுபத உறுப்புகள் 6. அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வினை பகுபதத்துல எடுத்து வினைனாலும் நம்ம செய்யற செயலை குறிக்கிறதாக வினை பகுபதம். அந்த வினை பகுபதத்துல பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புகளாக உள்ளன. இப்ப உங்களுக்கு சரியான விடையில கேட்கலாம். ஒரு வினை பகுபதத்தில் டேஷ் அடிப்படை உறுப்புகளாக உள்ளன. ஆப்ஷன் பகுதி விகுதி இடைநிலை, பகுதி சந்தி சாரியை, பகுதி விகாரம் இடைநிலை அப்படின்னு இருக்கலாம். அதுக்கு அடிப்படை உறுப்புகளோட ஆப்ஷன் ஆ, பகுதி விகுதி. சில சொற்கள்ல பாத்தீங்கன்னா பகுபத உறுப்புகள் 1 2 குறைந்து வரும். சில சொற்கள் 6 உறுப்புகளுமே பெற்று வரும். இதுல பாத்தீங்கன்னா பகுதி விகுதி இடைநிலை தான் பொருள் தரும் உறுப்புகள் ஆகும். பகுதி பெரும்பாலும் சொற்பொருளை தரும். விகுதியும் இடைநிலை ஆகியவை இலக்கண பொருண்மைகளை தருகின்றன. பகுதி விகுதி இடைநிலை இவை மூன்றும் இணையும் போது ஏற்படும் புணர்ச்சி மாற்றங்கள் தான் சந்தி சாரிய விகாரம் ஆகும். முதல்ல பகுதினா என்னன்னு பார்க்கணும். பகுதினா என்ன? ஒரு சொல்லின் அடி சொல்லே பகுதியாகும். ஒரு சொல்லோட அடி சொல் தான் பகுதியாகும். இதனை முதல்நிலை என்றும் அழைப்பர். இதோட வேறு பெயர் என்னன்னா முதல்நிலை. முதல்ல வரத்தால் இது முதல்நிலை. விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். ஏவல்னா கட்டளையா வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா இதை மேலும் பகுதி விகுதி பிரிக்க இயலாததா இருக்கும். பாடினான் என்ற வினைமுற்றை எடுத்துங்களேன். பாடினான் இது எப்படி பிரிக்கலாம்? இந்த வினைமுற்றை பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆன் என பிரிக்கலாம். ஆனா இதுல பாடு என்னும் சொல்ல கவனிங்களேன். இதுல பாடுன்றதுதான் பகுதி. இந்த பாடுன்ற பகுதி என்னாச்சு? விகுதி பெறாத ஏவல் வினைமுற்றாக வந்துள்ளது. அதே போன்றுதான் மேலும் படி, ஆடு, எழுது, செய், நட, ஓடு ஆகிய சொற்களும் விகுதி பெறாத ஏவல் வினையாக வந்துள்ளன. ஏவல்னா கட்டளைப்படுத்துறது. பகுதி எப்பவுமே இருக்கும், கட்டளை சொல்ல மட்டும்தான் இருக்கும். விகுதி பெறாத ஏவல் வினையாக ஒரு படி அப்படின்னு நம்ம ஏவி சொல்றோம் இல்லையா, அதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹரிணன் என்னும் பெயர் சொல்லில் அரி கூட்டல் இஞ்சி கூட்டல் என பிரிக்கலாம். இதுலயும் அரி என்னும் சொல்ல விகுதி பெறாத ஏவல் வினையாக வந்துள்ளது. பகுதியில சில சொற்கள்ல ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். அடுத்தது இரண்டாவது விகுதினா என்ன? விகுதி ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று, இறுதினா கடைசியில் நின்று திணை, பால்,
தான் என்னது விகுதி எனப்படும். இது பதத்தினா உயர்திணையா அக்ரிணியான்னு காட்டும். பால்னா ஐம்பால், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். எண்ணா ஒருமையா பன்மையா. இடனான தன்மை, முன்னிலை, படர்க்கை இவற்றை விளக்கும். இதற்கு வேறு பெயர்னா இறுதி நிலை கடைநிலைன்னு வேறு பெயர் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கொடுத்தான். இந்த பிரிங்க கொடு கூட்டல் இத்து கூட்டல் ஆண். பிரிக்கும் போது நடுவுல எல்லாமே மெய்யெழுத்தா மட்டும் தான் வரணும். இங்க பாருங்க கொடு, இந்த இத்து அப்படியே வந்துச்சா, இந்த தாவை எப்படி பிரிச்சு எழுதணும், இத்து கூட்டல் ஆண் தான் தாவா இங்க மாறிடும். நடுவுல பிரிக்கும் போது எல்லாமே மெய்யெழுத்தா தான் வரணும். கொடுத்தான். அடுத்து படித்தாள். படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண். நடந்தது. நடக்கூட்டல் இத்து இந்த இத்து கூட்டல் ஆ கூட்டல் து. இப்ப கவனிங்க, இந்த சொற்கள்ல எதெல்லாம் விகுதி பாத்தீங்கன்னா ஆணு ஆளு தூன்றதுதான் விகுதி. ஆணு ஆள் தூன்றதுதான் விகுதிகளாக இடம்பெற்றுள்ளன. ஆண்ன்றது எப்படின்னா உயர்திணை ஆண்பால். உயர்திணை ஆண்பால். உயர்திணைன்னா ஆண்பால்னா ஒருமை, படர்க்கை இடம். தன்னையும் கொடுக்காம முன்னிலை குறி யாரோ ஒருத்தர் குறிக்குது, படர்க்கை இடம் பெற்றுள்ளது. அடுத்து ஆளையும் கவனிங்க. ஆள்ல பாத்தீங்கன்னா உயர்திணை பெண்பால் ஒருமை படர்க்கையில் இடம் பெற்றுள்ளது. தூ என்பது அக்ரிணை ஒன்றன்பால் படர்க்கை இடத்தில் இடம்பெற்றுள்ளது. வியங்கோல், தொழிற்பெயர், வினையெச்சம், பெயரெச்சம் போன்ற இலக்கண பொருண்மைகளையும் உணர்த்தவும் விகுதி பயன்படுகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. எழுதுக. எழுது கூட்டல் க. வியங்கோல் வினைமுற்று ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. கா இயர்ல முடிஞ்சுன்னா வியங்கோல் வினைமுற்று. செய்தல். செய் கூட்டல் தல். தல்லுன்னு முடிஞ்சாலே அது தொழிற்பெயர் இல்லையா. இறுதியில வரதுதான் விகுதி. உணர்த்துவது விகுதி, வெளிப்படுத்தும் உறுப்பு தான் விகுதி. அடுத்தது பாத்தீங்கன்னா உரைத்த. உரை கூட்டல் இத்து கூட்டல் ஆ. இதுல பெயரச்சம். ஆள முடிஞ்சாலே பெயரச்சம். படித்து. படி கூட்டல் இத்து கூட்டல் ஊ. ஊல முடிஞ்சாலே வினையேற்றம். அதுதான் சொல்றாங்க. வியங்கோல், தொழிற்பெயர், பெயரச்சம், வினையேற்றம் ஆகிய இலக்கண பொருள்களை உணர்த்தவும் விகுதி பயன்படுகிறது. இடைநிலை. அடுத்தது இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்புக்கு இடைநிலை என்று பெயர். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்புக்கு இடைநிலை என்று பெயர். வினை பகுபதத்தில் வரும் இடைநிலைகளை கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை என்று இரு வகைப்படுத்துவர். கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை. பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலை பெயர் இடைநிலை என்பர். இப்ப கால இடைநிலை அப்படின்னா ஒரு வினை பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலம் காட்டும் உறுப்பு கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை என்று பெயர். கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை என்று பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா செய்தான். எப்படி பிரிப்போம்? செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண். அடுத்தது செய்கிறான். செய் கூட்டல் கிரு கூட்டல் ஆண். செய்வான். செய் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். இந்த சொற்கள்லாம் கவனிச்சீங்கன்னா இத்து கிரு இவ்வு இதுலதான் இதுல இடைநிலைகள். ஏன்னா இது பகுதி, இது விகுதி நமக்கு தெரியும். ஒரு வினை பகுபதத்துல முக்கியமான அடிப்படை உறுப்புகள் என்ன? பகுதி, விகுதி. அது தவிர ஒண்ணே ஒண்ணு வருதுன்னா அது இடைநிலையா தான் இருக்கும். இத்து கிரு கிவ்வு இதுதான் இதோடைய கால இடைநிலைகள். இவை முறையே இத்து வந்தா இறந்த கால இடைநிலைகள், கிரு வந்தா நிகழ்கால இடைநிலைகள், இவன் வந்தா எதிர்கால இடைநிலைகள் ஆகும்.
போகுதுன்னா இத்து இட்டு இரு இன்னெல்லாம் வந்தா இறந்த கால இடைநிலைகள். இறந்த கால இடைநிலைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா கிறு கின்று ஆனின்று. கிறு கின்று ஆனின்று வந்தா எதிர்கால இடைநிலைகள். இதெல்லாம் நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பகுபத உறுப்பிலக்கண தரக்கான ஒரு சொல்ல கொடுத்துட்டு உங்களுக்கு மதிப்பெண் இருக்கு மாணவர்களே. அப்ப இதெல்லாம் நீங்க நினைவு வைத்துக்கணும்னா முழுவதும் எழுதினாதான் உங்களுக்கு மதிப்பெண் முழுவதும் கிடைக்கும். ஏன்னா சில பேர் என்ன தெரியுமா இடைநிலை மட்டும் எழுதி வச்சிருவாங்க. இது இறந்த கால இடைநிலையா நிகழ்கால இடைநிலையா எதுவுமே எழுத மாட்டாங்க. அதுக்காக சொல்ற மாணவர்களே. அடுத்தது இப்பு இப்பு எதிர்கால இடைநிலைகள். அடுத்தது ஆல் அல் இல் அப்படின்னு வந்தா எதிர்மறை இடைநிலைகள். இதெல்லாம் நல்லா நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. எதிர்மறை இடைநிலைனா ஆ அல் இல். இந்த ஆல் எழுதிட்டா ஆ அல் இல். எதிர்மறை இடைநிலைனா எதிர்மறை வினை சொற்களில் எதிர்மறை வினை சொற்களில் பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலை இது எதிர்மறை இடைநிலை எனப்படும். எதிர்மறை இடைநிலை எனப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து வந்து உயிர்மை எழுத்து வரின் அது கெடாமல் வரும். அதுவே உயிரெழுத்து வரின் தன் ஒரு பொருளை நிறுவி கெட்டு வரும். ஓடாது ஓடு கூட்டல் ஆ கூட்டல் தூ இது ஆன்றதுதான் எதிர்மறை இடைநிலை. பேசான் பேசு கூட்டல் ஆ கூட்டல் ஆன் இதுல ஆன்றதுதான் எதிர்மறை இடைநிலை. காணலன் கான் கூட்டல் அல் கூட்டலன் அல்லுன்றதுதான் எதிர்மறை இடைநிலை. எழுதிலன் எழுது கூட்டல் இல்லு கூட்டலன் இல்லுன்றதுதான் எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை இடைனா ஆ அல் இல். அதே மாதிரி இத்து இட்டு இரு இன்னுனா இறந்த கால இடைநிலை. அடுத்தது கிறு கின்று ஆன் இன்னுனா நிகழ்கால இடைநிலை. இப்ப இவன் வந்தா எதிர்கால இடைநிலை. ஆ அல் இல் பிரிக்கும் போது வந்துச்சுன்னா எதிர்மறை இடைநிலை. அடுத்தது பெயர் இடைநிலை. பெயர் இடைநிலை அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்க பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் இடைநிலை எனப்படும். இதுல இச்சி இஞ்சி இத்து இவ்வு இத்து இவ்வு ஆகிய மெய்கள் மட்டும்தான் பெயர் இடைநிலைகளாக வரும். பெயர் இடைநிலைகளாக வரும். தமிழச்சி தமிழ் கூட்டல் ஆ கூட்டல் இச்சு கூட்டல் இச்சு கூட்டலி இதுல வர இச்சி தான் பெயர் இடைநிலை. இளைஞர் இலை கூட்டல் இஞ்சி கூட்டலர் இஞ்சிதான் பெயர் இடைநிலை. ஓட்டுநர் ஓட்டு கூட்டல் இந்து கூட்டலர் இந்துதான் பெயர் இடைநிலை. ஒருத்தி ஒரு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டலி இத்துதான் பெயர் இடைநிலை. மூவர் மூன்று கூட்டல் இவ் கூட்டலர் இதுல வர இவ்வுதான் பெயர் இடைநிலை. கேட்கலாம் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் பெயர் இடைநிலைக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்கலாம். இச் இஞ்ச் இந்த் இத் இவ் ஆகிய மெய்கள் மட்டும்தான் பெயர் இடைநிலையாக அமையும். விகுதி எவற்றை காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திணை பால் எண் இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்த உறுப்பாக வரதான் விகுதி எனப்படும். பகுபத உறுப்புகள் எத்தனை அவை அப்படின்னா பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம். இன்று நம்ம வகுப்புல பகுதி விகுதி இடைநிலை நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி மாணவர்களே.